பசங்களா, வெல்கம் டு மார்க் ரூம். இன்னைக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A process that applies 500 calories of heat to a system. அப்ப எவ்வளவு ஹீட் அப்ளை பண்றாங்க பசங்களா? 500 calories-னு கொடுத்திருக்காங்க. ஒரு calorie will be equal to 4.2 joules. அந்த 4.2 joules-ஐயே நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும்னா 4.186 joules அப்படின்னு ஆகும். சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா you will be getting 2093 joules அப்படின்னு கிடைக்கும். இப்ப while performing 100 joules of work on it, so work நம்ம எங்க perform பண்றோம் பசங்களா? on the system பண்றோம். அப்ப minus 100 joules and increase in the system's internal energy will be, so del Q will be equal to del U plus del W. அப்ப del W இந்த இடத்துல என்ன ஆகும் பசங்களா? del W is always minus எப்ப work done on the system அப்படின்னு வரப்ப, so del Q is equal to del U minus del W. இது இந்த பக்கம் போச்சுன்னா del Q plus del W is equal to del U. அப்ப 2093 plus 100, so that will be 2193 joules அப்படிங்கிறது தான் உங்களோட del U ஆக இருக்கும். so கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் B. ஓகே, ஸோ இதே மாதிரி we people can go for next question. ஒரு graphical question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. when a system moves from state A to B, அதாவது ஏலேருந்து பிக்கு போகுது, இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு போகிறப்ப இட் அப்சார்ப்ஸ் எப்போ ஏசிபி. ஓகே, ஸோ ஏசிபியில் போகிறப்ப எவ்வளவு ஹீட் அப்சர்வ் பண்ணுதாமா? 200 joules அப்படின்னு அப்சர்வ் பண்ணிக்குதாமா. எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணுதாமா ஒர்க் வில் பி 80 joules அப்படின்னு கொடுத்துட்டு, அதே இது அலாங் ஏடிபி இந்த பாத்துல போய் பியை ரீச் பண்றப்ப எவ்வளவு வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குதாமா? 144 joules-னு கொடுத்துட்டு இதோட ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, சோ பசங்களா எந்த வழியா வேணாலும் போகட்டும், A and B இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் சேமா இருக்கிற வரைக்கும் நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி சேமாகத்தான் இருக்கும். அப்ப I can write del U is equal to del U. அப்ப del Q minus del W is equal to del Q minus del W அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? ஆட்டோமேட்டிக்கா they are same, right? ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி சேமாக இருக்கும் and work done by the system தான். சோ பிரச்சனை இல்லை. அப்ப del Q வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 200 minus 80 is equal to இங்க 144 minus work done அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்ப this will be like 120, இது minus 144 is equal to minus del U. so 120 minus 144 அப்படின்னா எவ்வளவு வரும் பசங்களா? so 120 minus 144 அப்படின்னா 24, minus 24 is equal to minus del U. ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 24 joules is going to be the correct answer. so option 1 is the correct one. பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன யூனிட்ல மார்க் ரூம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு ஹார்ட்டோட. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரிவன், ஆல் தி வெரி பெஸ்ட்.